இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னா அண்ணன் சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு. அதாவதுங்க, இந்த ஏப்ரல்ல இருந்து அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா போன வருஷம் ஒரு ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இல்ல 7 மாத காலம் நீங்க எடுத்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி யார திட்டிருக்காங்க, யார விமர்சனம் பண்ணிருக்காங்கன்றத போய் பாருங்க. யார திட்டினாங்கன்னா விஜய தான் திட்டினாங்க. நடிகர் விஜய தான் திட்டினாங்க. அவருடைய பர்சனல் வாழ்க்கையில இருந்து அரசியல் வாழ்க்கை வரைக்குமே கிழிகளையும் கிழிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்கள்ல. இப்ப பர்சனல் வாழ்க்கை கிடைச்சி போச்சு, அல்வா சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அண்ணன் சீமானில இருந்து எல்லாருமே விஜய திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சமூக வலைத்தளங்கள்ல. விஜய்க்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. இப்பதான் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். 2 வருஷம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 20 விழுக்காடு வரைக்கும் அவருக்கு ஓட்டு விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. கருத்து கணிப்புகள்ல அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அண்ணனே மேடையில சொல்லிட்டாங்க, சீமான் அண்ணனே, நான் கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் கட்சி நடத்திட்டு மேடைகள் எல்லாம் கூவிட்டு வரேன் நானு. ஆனா நீ இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆயிடுவ, நாங்க விட்டுடுவோமான்னு அண்ணன் சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்னைக்கு விஜயோட பர்சனல் வாழ்க்கையை வச்சு திட்டுறாங்க, பேசுறாங்க. எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குங்க. விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. நம்ம கேள்வி என்னன்னா, இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது? யாரை எதிர்த்து உருவாக்கப்பட்டது? கருவறையில் உருவாக்கப்பட்டதல்ல நாம் தமிழர் கட்சி, பிணவரையில் உருவாக்கப்பட்டது. நீங்களே சொல்லியிருக்கீங்க. அந்த போர் காலகட்டம் தான் உங்களுக்கு அடிப்படை கரு. அங்கிருந்தா நீங்க ஆரம்பிச்சீங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன? இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தாக, ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக சாவதற்கு காரணம் யாரு? டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ். உங்களுடைய பாணியில, உங்க பார்வையில நீங்க அவங்கள அடிக்கிறதுக்காகத்தான் நீங்க கட்சியை ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உங்களுடைய கட்சியோட நோக்கம் என்னாச்சு? உங்க கட்சி எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? யாருக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது? நீங்க யாரை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? ஈழத்தமிழர்களை நீங்க ஏமாத்துறீங்களா? இப்படியெல்லாம் பொதுமக்கள் கேள்வி முன்வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கூட நல்லாவே தெரியுது, நம்ம கட்சி திசை மாறி போகுது. ஒருவேளை டிஎம்கே கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கே வருது. எங்க டிஎம்கே எதிர்த்து, அதிமுக எதிர்த்து, பாஜக, காங்கிரஸ் எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி, தைரியமான கட்சி, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு அந்த கட்சி திசை மாறி போயிட்டு இருக்குது. எங்க போகுதுன்னா அறிவாலயம் நோக்கி போயிருக்கு. என்னைக்கு அண்ணன் சீமான் விஜயலட்சுமி வழக்குக்காக முதல்வரை போய் சந்திச்சாங்களோ அன்னைக்கே கட்சியை அறிவாலயத்துல அடகு வச்சாச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் சகோதரராக இருந்தாலும் சரி, எடுமாவனம் கார்த்தி சகோதரராக இருந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாருமே விஜய் அடிக்கிறதெல்லாம் குறிக்கோளா இருக்கிறாங்க. யார் ஆளுங்கட்சி? விஜய் ஆளுங்கட்சியா? விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் கூட அவர் சந்திக்கல. நீங்க பல சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டீங்க, இடைத்தேர்தலை பார்த்துட்டீங்க, பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டீங்க. நீங்க ஏன் விஜய் அடிக்கிறீங்க? இந்த பர்சனல் விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல சாட்டை துரைமுருகன் எல்லாம் பேசுறாரு. அப்படி அந்த வார்த்தை திரும்பினா பொண்டாட்டியை பாதுகாக்க முடியாதவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கலாமா, எப்படி நாட்டை பாதுகாப்பாரு கேட்கிறாரு. அந்த வார்த்தை அப்படியே அண்ணன் சீமான் மேல திரும்பிச்சுனாக்கா என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? அவருடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து நீங்க ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அது பேசுறதுக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா நாம முதல்ல ஒழுங்கா இருக்கணும். நாம ஒழுங்கா இல்ல. நம்ம கட்சியோட தலைமையே பாலியல் வழக்குல சிக்கி கோர்ட்டிங் கேஸுமா அழிஞ்சிட்டு இருந்தாப்ல. அப்ப நாம அதை பேசலாமா அப்படின்னு சாட்டை துரைமுருகனுக்கு தெரியல. ஆனால் சாட்டை துரைமுருகனுடைய வீடியோல கமெண்ட போய் பாருங்களேன். எல்லாருமே அண்ணன் சீமான் குறித்து அதுல பதிவிட்டு இருக்கிறாங்க. விஜயலட்சுமி சீமான் வழக்க எடுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்கு அசிங்கம்? தொடர்ச்சியாக விஜய் நீங்க அடிச்சீங்க அப்படின்னா 8 விழுக்காடு வாக்கு என்பது 2 விழுக்காடாக குறைந்து விடும். இது மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாக்கு சரிவை சந்திக்கணும் அவங்களே பேசியிருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு தரம் இல்ல, இது நல்லது கிடையாது. இது ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காகவும் தான் உங்க கட்சி இயங்கிட்டு இருக்குது. அப்படின்னா நீங்க ஏன் விஜய் அடிக்கிறீங்க? நீங்க யார கேள்வி கேட்கணும்? யார கேள்வி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தானே கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு இத்தனை குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. மேடையில போயிட்டு திரிஷா விஜயை பத்தி சாட்டை துரைமுருகன் பேசிட்டு இருக்கிறாரு. சாதி ஆணவ படுகொலைகள் இங்க நடந்துட்டு இருக்குது. அதற்கு என்ன சொல்றாருன்னா, அவரு சார்ந்த மறவர் சமூகத்தை அவர் திட்டிட்டு இருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டா மறவர் சமூகத்தை, நாடார் சமூகத்தை அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க பதிலுக்கு வீடியோ வெளியிடுறாங்க. சாட்டை துரைமுருகன் கையில கிடைச்சா கொலை பண்ணிடுவோன்றாங்க. எப்படி போகுது பாத்தீங்களா? ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் யார்கிட்ட இருக்கிறாங்க? டிஎம்கே கிட்ட தான் இருக்கிறாங்க. டிஎம்கேக்கு அப்பதானே முட்டு கொடுக்க முடியும். எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் டிஎம்கேவை ஒரு காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சி விமர்சனம் பண்ணாங்க, திட்டினாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் முன்னெடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி மறந்து கூட டிஎம்கே விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க. முழுக்க முழுக்க விஜய் அடிச்சுட்டு இருக்காங்க. விஜய் எதுக்குங்க அடிக்கிறீங்க?
அவர் திருசா வச்சுக்கிட்டானால வேற யாரையும் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன கவலைன்னு நான் கேட்கிறேன். நமக்கு என்ன வந்துச்சு அதனால? இங்க ஆளுங்கட்சி யாரு? இங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது, கண்ணுக்கு எதிராக நடந்துட்டு இருக்குது. அதை தட்டி கேட்க நம்மளால முடியல. அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் முன்னெடுக்க நம்மளால முடியல. அப்ப மக்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எந்த சந்தேகம் வருது இல்ல? சாட்டை துரைமுருகன் 2 கோடி ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. இடுமாவனம் கார்த்தி பணம் வாங்கிட்டாரு, அப்புறம் அந்த டீலிங்ல இருந்து வெளியே வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப தலைமை எவ்வளவு வாங்கியிருப்பாங்க? அப்ப அண்ணன் திருமாக்கும் அண்ணன் சீமானுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அண்ணன் திருமா கூட்டணியில இருந்து கூட்டணியை காப்பாற்றுவதற்காக, கூட்டணி கட்சிக்காக அவங்க களத்துல நின்று ஆதரவா பேசுறாங்க. உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை, நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க, அப்படிதான் 8 விழுக்காடு வாக்கு நீங்க இது வரைக்கும் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க எதற்கு டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறீங்க? நீங்க எதுக்கு டிஎம்கே ஆதரிச்சு பேசுறீங்க? ஆனால் எந்த கட்சியோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இன்னைக்கு டிஎம்கே வெற்றிக்காக பாடுபட்டு இருக்காங்க வெளியில இருந்து. இவ்வளவுதான் வித்தியாசம் அண்ணன் திருமாக்கும் அண்ணன் சீமானுக்கும். அண்ணன் திருமா பண்றதுல ஒரு லாஜிக் இருக்குது, கூட்டணிக்காக. நீங்க யாருக்காக டிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? ஏன் எதிர்த்து பேசல? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி தொகுதிக்கு 1 கோடி 2 கோடி வாங்குறாங்களோ அதே மாதிரி இவங்க வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப அவரு வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை அறிவாலயத்தில் அடக வச்சாரு. நீங்க ஈழத்தமிழர்களையும் தமிழக மக்களையும் ஒட்டுமொத்தமாக அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் அண்ணன் திருமாக்கும் அண்ணன் சீமானுக்கும். ஆக மொத்தத்துல அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகத்துக்காக எந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் சரி, நோக்கம் ஒண்ணுதான், பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான் நோக்கம். வேற எந்த நோக்கமும் இவங்களுக்கு கிடையாது. அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தமிழர்கள் பேசுறாங்க இல்லையா? அண்ணா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி நிகழ்ச்சிகள் எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாம் தமிழ் மொழி பேசக்கூடியவங்க தான். ஏன்னா தெலுங்கு மொழி பேசக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு டிஎம்கேல ஐக்கியம் ஆயிட்டாங்க. பிரேமலதா உட்பட அவங்களும் தெலுங்கு தான். அவங்க எல்லாருமே அங்க போயிட்டாங்க, அப்படிக்கா போயிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே தமிழ் மக்கள் தான். தாராளமாக அண்ணன் வந்து இங்க கூட்டணி வைக்கலாம், வைக்க மாட்டாப்ல, ஏன்னா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாப்ல. அப்படிப்பட்ட அண்ணா திமுக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அறிவாலயத்தில் ஐக்கியமாயிட்டு. கமலஹாசன் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அண்ணன் வெளிப்படையா சொல்லல, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஒரு விடுதலை கிடைக்கல, பாவம் அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களை ஏமாத்துறாங்க ஒரு கூட்டம் அப்படின்னு நினைச்சா நம்ம தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் இன்னொரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்குது, ஈழத்தமிழர்களையும் சேர்த்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் பேசுவாங்க, தமிழ் மொழி தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசிட்டு ஒரு சீட்டுக்காக எங்க போய் நிப்பாங்கன்னா அறிவாலயத்துல போய் நிப்பாங்க. அறிவாலயத்துக்கும் ஈழத்தமிழர்களுக்கு என்னையா சம்பந்தம் இருக்குது? ஈழத்தமிழர்களை கொஞ்சம் குவித்தது அறிவாலயம் தானே ஐயா, டெல்லி தானே ஐயா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா அண்ணா அதுக்கு இன்னொரு விதமா பதில் சொல்லுவாப்ல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, பத்திரிகை துறைக்கு வந்த இந்த 10 வருடங்கள்ல நான் வியந்து பார்த்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு அங்க வந்து கட்டுப்பாடு இருந்தது. எப்படி அம்மா ராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த கட்டுப்பாடு அங்க நான் பார்த்தேன், மரியாதையை பார்த்தேன். அண்ணன் தங்கச்சி தான் பேசுவாங்க, அந்த மரியாதையை நான் பார்த்தேன். அரசியல் தெரியாத பாமர குடிமக்கள் கூட கருத்துக்களை பதிவு பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி அறிவாலயம் போயிடுச்சு, திசை மாறி போயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக கோடி கோடியாக வரக்கூடிய பணத்துக்காக அடகு வச்சுட்டாங்க அண்ணன். நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு விஜய் அடிப்பதற்கான நோக்கம் என்ன? விஜய்க்கெல்லாம் ஆதரவா நான் பேசவே இல்லை. நிறைய விஜயை பத்தி நான் திட்டி பேசி போட்டிருக்கேன். விஜய்க்கு ஆதரவா நான் பேசவே இல்லை. ஆளுங்கட்சிங்க யாரு, அதுதான் நம்முடைய பிரச்சனையே. அதைத்தான் நம்ம பேசணும். இன்னைக்கு காங்கிரஸ் குறித்து நம்ம விமர்சனம் முன்வைக்கணும், ஏன்னா பாஜக தான் ஆளுங்கட்சி மத்தியில, அவங்கள பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழகத்துல ஆளுங்கட்சி டிஎம்கே. இங்க நடக்கக்கூடிய இந்த 5 வருடங்கள நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு குற்றச்சம்பவம் இங்க நடந்துட்டு இருக்குது, கண்ணுக்கு எதிராக நடக்குது. ஆனால் அண்ணன் சீமான் வந்துட்டு விஜய் திரிஷா பத்தி பேசிட்டு இருக்காப்ல. அவங்க கட்சி எல்லாம் முழுக்க முழுக்க சங்கீதாவை எப்படி சேர்த்து வைக்கலாம் விஜய் கூட, இந்த முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து பொண்டாட்டி நல்லா பாத்துக்கல, பிள்ளைகளை நல்லா பாத்துக்கல, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கல. இதுதான் இப்ப தமிழ்நாட்டுக்கு முக்கியமா நான் கேட்கிறேன். அது அவருக்கு தெரியும் எப்படி பாத்துக்கணும்னு. நீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணலாம் அதை மட்டும் நீங்க பாருங்க. ஆக மொத்தத்துல தமிழ் மொழின்னு பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய எந்த கட்சியையும் மக்கள் தயவு செய்து ஆதரிக்காதீங்க. அதெல்லாம் ஃப்ராடு கட்சிய. 50-60 வருடங்களாக தமிழை வந்து ஏமாந்தது எல்லாம் போதும், இனி வந்து ஏமாறக்கூடாது. உங்க கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.